Hi friends, welcome back to Ferrotaxt. Today நம்ம பார்க்க இருக்க ரெசிபி plain biryani. கலர்ஃபுல்லான ஒரு பிரியாணி எப்படி செய்யணும்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு ஒரு பாத்திரத்தில் நான் பாசுமதி அரிசி இன்னைக்கு எடுத்திருக்கேன். அதை ஒரு கப்பும் அதுக்கப்புறம் கொஞ்சம் கூட ஒரு 1.25 கப் அளவுக்கு எடுத்து ஒரு 20 மினிட்ஸ் ஊற வைக்க போகிறேன். கம்பல்சரி 20 மினிட்ஸ் ஊற வச்சு தான் ஆகணும். அதுக்கு மேலே ரொம்ப நேரம் ஊற வைக்கக்கூடாது, அரிசி உடஞ்சிரும். கரெக்டாக ஒரு 20லேருந்து 30 மினிட்ஸ் நம்ம ஊற வச்சாலே போதும். அரிசி ஊற அந்த 20 மினிட்ஸில் நம்ம இதுக்கு தேவையான இன்க்ரீடியண்ட் எல்லாம் நம்ம எடுத்து வைக்க போகிறோம். நம்ம இன்றைக்கி குக்கரில் செய்ய போகிறது கிடையாது. நான் இதுக்கு இன்றைக்கி ஒரு 5 வெங்காயம், கொஞ்சம் மீடியம் சைஸ்லையான ஒரு 5 வெங்காயம் எடுத்திருக்கேன். வெங்காயத்தை தோலை உரிச்சிட்டு நல்லா வாஷ் பண்ணி சின்ன சின்னதாக ஸ்லைஸ் பண்ண போகிறேன். நீளமாட்டு தான் கட் பண்ணணும், ரொம்ப மெலிசாக கட் பண்ணணும். ஏன்னா தான் நமக்கு அது வேகக்கு ரொம்ப நேரம் எடுக்காது, சீக்கிரம் வெந்து கிடைக்கும். ரொம்ப பெருசாக நீங்கள் கட் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொன்னால் அது வேக ரொம்ப லேட் ஆயிரும். இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கணும். இந்த அளவுக்கு மெலிசாக கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ இது எல்லாத்தையும் ஒரு பவுலில் மாற்றி வச்சுருவோம். நம்ம இன்றைக்கி குக்கரில் செய்ய போகிறது கிடையாது. நான் 1.25 அரிசிக்கு நான் இன்றைக்கி 5 கப் தண்ணி வச்சு ஃபஸ்ட்டு தண்ணியை கொதிக்க வைக்க போகிறேன். அப்புறம் நான் 5 வெங்காயத்துக்கு 2 கொஞ்சம் பெரிய சைஸான தக்காளி எடுத்து நீல வாக்கில் சின்ன சின்னதாக கட் பண்ணி வைக்க போகிறேன். இந்த டைமில் நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ரெடி பண்ணிவிட்டேன். இஞ்சும் பூண்டும் தட்டி போட்டாலும் ரொம்ப டேஸ்ட்டாக தான் இருக்கும். நான் ரெண்டையுமே மிக்சியில் நல்லா அரைச்சி வச்சுருக்கேன். காரத்துக்கு ஒரு பச்சை மிளகாய் நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் காரத்துக்கு பச்சை மிளகாய் தேவைன்னா அதிகமாக யூஸ் பண்ணிக்கலாம். நான் பாப்பா சாப்பிட்றதுனால ஒரு பச்சை மிளகாய் யூஸ் பண்ணியிருக்கேன். அப்புறம் கடாயை அடுப்பில் வச்சு கடாய் நல்லா சூடானதும் நான் அதில் 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் அதில் ஊற்றுறேன். ஆயில் ரொம்ப ஹீட் ஆகட்டும். அந்த டைமில் நமக்கு தண்ணி நல்லா கொதிச்சிடுச்சு. அந்த பாசுமதி அரிசியை ஒரு வாஷ் பண்ணாலே போதும். ஒரு வாஷ் பண்ணிவிட்டு அதை அந்த கொதித்த தண்ணியில் தட்டி கூடவே கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணிக்கிறேன். ஆயில் நல்லா ஹீட் ஆன பிறகு நான் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோம்பு ஆட் பண்ணுறேன். அதுக்கப்புறம் 2 பிரியாணி இலை கூடவே ஆட் பண்ணுறேன். அப்புறம் 2 ஃப்ளேவருக்கு வேண்டி 2 ஏலக்காய் ஆட் பண்ணுறேன். அப்புறம் 2 கிராம்பு, அப்புறம் கொஞ்சமாக பட்டை ஆட் பண்ணுறேன். அப்புறம் கூட அன்னாசிப்பூ ஒரு அன்னாசிப்பூ ஆட் பண்ணுறேன். அப்புறம் ஒரு பச்சை மிளகாய் நீல வாக்கில் கட் பண்ணி வச்சது. உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் ஒரு பச்சை மிளகாய் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். எடுத்து வச்சுருக்க வெங்காயத்தை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். நமக்கு இந்த டைமில் ரைஸும் நல்லா கொதிச்சிட்ருக்குது. இப்போ வெங்காயத்தை நல்லா கிளறி விடணும். வெங்காயம் நல்லா நமக்கு ப்ரௌன் கலரில் நல்லா அந்த பிளாக் கலரில் வந்தால் மட்டும்தான் பிரியாணி சாப்பிட ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அந்த அளவு நல்லா கிளறி விடணும். கொஞ்சமாக நான் இதில் சால்ட் ஆட் பண்ணியிருக்கேன். ஆல்ரெடி நம்ம ரைஸ்லேயும் சால்ட் ஆட் பண்ணியிருக்கோம். அதுக்கு தக்கனவாறு நீங்கள் சால்ட் இதில் பார்த்து போட்டுக்கலாம். இப்போ ரைஸ் நமக்கு ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், ரைஸில் தண்ணியே இல்லாமல் ரொம்ப அடி பிடிக்கக்கூடாது, அதை பார்த்து நீங்கள் இது பண்ணிக்கோங்க. கொஞ்சம் தண்ணி இருந்து உங்களுக்கு வெந்தது போதும் அப்படின்னா லைட்டாக நீங்கள் வடிச்சிட்டா போதும். இப்போ எனக்கு கரெக்டாக இருக்குது, அதனால் எனக்கு வடிக்க வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ நமக்கு வெங்காயமும் நல்லா பிளாக் கலரில் வந்துடுச்சு. அதுக்கப்புறம் கூடவே நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் தக்காளியும் ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுக்க போகிறேன். இஞ்சி பூண்டு வாசனை போய் நமக்கு தக்காளியும் நல்லா வெந்துடுச்சு. நான் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள்தூள் ஆட் பண்ணுறேன். அப்புறம் கூடவே காரத்துக்கு 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சில்லி பவுடர் ஆட் பண்ணுறேன். அப்புறம்
2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா ஆட் பண்ணுறேன். இல்லைன்னா நீங்கள் பிரியாணி மசாலா கூட இதுக்கு நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் நான் இது கூடவே முந்திரி பருப்பு ஒரு 10 முந்திரி போட்டால் நல்லாயிருக்கும். முந்திரி பருப்பு ஆட் பண்ணுறேன். அப்புறம் கொஞ்சமாக புதினாவும் கொத்தமல்லியும் ஆட் பண்ணுறேன். உங்களுக்கு தேவைன்னா மட்டும் புதினா கொத்தமல்லி எல்லாம் இதில் ஆட் பண்ணிக்கலாம். முந்திரி பருப்பு போட்டால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் திராட்சை கூட போடலாம், நல்லா இருக்கும். இந்த டைமில் உங்களுக்கு ஏதாவது ஃப்ரூட்ஸ் போடணும் அப்படின்னு சொன்னால் அன்னாசி பழம் போட்டால் ரொம்ப நல்லா இருக்கும். இப்போ நமக்கு ரெடி ஆகிடுச்சு. ஒரு வீதியான பாத்திரத்தில் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து நம்ம எடுத்து வச்சுருக்க அந்த வெங்காய இதெல்லாம் எடுத்து ஒரு லேயர் கீழே போடணும். நமக்கு இப்போ ரைஸும் ரெடி ஆகிடுச்சு, எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. இது ஃபைனல் தான். இந்த மாதிரி வச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு லேயர் வந்து அந்த தக்காளி வெங்காயம் எல்லாம் வதக்குனதை போட்டுட்டு அதுக்கு மேலே ஒரு லேயர் ரைஸ் வந்து போடணும். ரைஸை வந்து உடச்சிடக்கூடாது, மெதுவாக போடணும். நமக்கு இப்போ பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. இனி கலருக்கு வந்து நான் வந்து இன்றைக்கி 3 கலர்ஸ் எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டு ரெட் கலர் வந்து கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். அதை வந்து இதுக்கு மேலே லைட்டாக தூவுறேன். ரொம்ப அப்படி ஊற்றக்கூடாது, லைட்டாக தூவணும். அப்புறம் எல்லோ கலர் எடுத்து வச்சுருக்கேன், அதையும் லைட்டாக தூவி விடுறேன். இந்த மாதிரி லைட்டாக தெளித்து மட்டும் விட்டால் போதும். அப்புறம் க்ரீன் கலர் எடுத்திருக்கேன். க்ரீன் கலரையும் லைட்டாக தெளித்து விடணும். நீங்கள் இதுக்கு கேசரி பவுடரும் எடுத்துக்கலாம். இல்லைன்னு சொன்னால் நான் இன்றைக்கி ஃபுட் கலர் எடுத்துக்கிறேன். அப்புறம் லைட்டாக இந்த ஃப்ரைட் ரைஸ் எல்லாம் கிளறுற மாதிரி அந்த மாதிரி பண்ணி விட்டாலே போதும், மொத்தமாக மிக்ஸ் ஆயிரும். இந்த மாதிரி பண்ணி விடுங்க, மொத்தமாக மிக்ஸ் ஆயிரும். சாப்பிடவே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த டைமில் நீங்கள் வந்து இதில் பைனாப்பிள் ஆட் பண்ணிக்கலாம். இல்லைன்னு சொன்னால் டூட்டி ஃப்ரூட்டி ஆட் பண்ணிக்கலாம். ஏதாவது உங்களுக்கு நட்ஸ் ஏதாவது தேவைன்னா இந்த டைமில் ஆட் பண்ணிக்கலாம். ரொம்ப நல்லா தான் இருக்கும். அரிசி உடஞ்சிடக்கூடாது, பார்த்து மெதுவாக இப்படி எடுத்து விடணும். நமக்கு இப்போ ப்ளைன் கலர்ஃபுல் பிரியாணி வந்து ரெடி ஆகிடுச்சு. ஆக்சுவலாக இது பாய் வீட்டோட எல்லாம் அடிக்கடி செய்வாங்க, கல்யாண வீட்டிலையும் அடிக்கடி செய்வாங்க. நீங்களும் வீட்டில் செய்து டேஸ்ட் பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா என்னோடய சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். குழம்பு எதுவும் தேவையில்லை, நார்மலாகவே சாப்பிட்டுக்கலாம். உங்களுக்கு குழம்பு தேவை அப்படின்னா சிக்கன் கிரேவி பண்ணி சாப்பிட்டுக்கலாம். சிக்கனை வந்து நார்மலாக கிரேவி மாதிரி பண்ணாமல் அதை வந்து ஃப்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதை கிரேவி மாதிரி பண்ணி சாப்பிட்டுக்கலாம். வீடியோ எப்படி இருந்து அப்படின்னு சொல்லிவிட்டு வீட்டில் சமைச்சு பார்த்து கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.